மகாராஷ்டிராவோட எல்லோரா பகுதியில் இருக்க கைலாசநாதர் கோயிலை பத்தி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். ஒரு மலையவே மேல ஆரம்பிச்சு கீழே வரைக்கும் படிப்படியா குடைஞ்சு செய்யப்பட்ட கோவில் இது. ஆனா இந்த கோயில் இப்படி கட்டப்பட்டதுக்கு பின்னாடி இருக்க கதை என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த டைம்ல எலப்புரான்னு சொல்லப்பட்ட இந்த பகுதியில ஒரு சின்ன சிவன் கோயில் இருந்ததாகவும், அப்ப அந்த பகுதியில் இருந்த மன்னருக்கு ஏதோ ஒரு நோய் வந்து அவர் சாகர நிலைமைக்கு போயிட்டாருன்னு, அதனால அந்த நாட்டோட ராணி தன் கணவருக்கு உடம்பு சரியாயிட்டா அவங்க ஒரு பெரிய சிவன் கோயிலே கட்டுறதாகவும், அது மட்டும் இல்லாம அந்த கோயிலோட சிகரம் கட்டி முடிகிற வரைக்கும் அவங்க சாப்பிடாம உண்ணாவிரதம் இருக்கிறதாகவும் வேண்டிக்கிட்டாங்களாமா. அடுத்த சில நாட்கள்லயே அந்த மன்னருக்கு முழுசா உடம்பு குணமாயிட்டதாகவும், முழு கோயிலை கட்டி முடிக்கிற வரைக்கும் ராணி உண்ணாவிரதம் இருந்தா இறந்துருவாங்கிறதுனால அந்த கோயிலோட ஆர்கிடெக்ட் முதல் ஒரு வாரத்திலேயே ஃபர்ஸ்ட் சிகரத்தை கட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா படிப்படியா முழு கோயிலை கட்டினதா சொல்றாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.